உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தீபாவளி தினத்துக்கு கடந்த தீபாவளி தினத்துக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் அந்த உளுந்தூர்பேட்டை, வேப்பூர் போன்ற பகுதிகளில், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையில், திடீர் கனமழையில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீரென்று பெய்த அந்த பேய் மழையின் கோரப்பிடியில் சிக்கி 4 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதுவும் பெண் விவசாயிகள். அந்த விவசாயிகளுடைய இறப்புக்கு ஆளும் தரப்பு வெறும் 5 லட்சம் ரூபாய் நிதி அறிவிச்சிருக்கு. ஆனா குடிச்சுப்பிடி செத்தா அவனுக்கு 30 லட்சம், கூட்ட நெரிசலில் கூத்தாடிய போய் பாக்குறதுக்கு போய் செத்தா, குடும்பமா செத்தா அவனுக்கு 50 லட்சம். அதுவே மலை பகுதிகளில் தோட்ட பயிர்களை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள், வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தா 1 லட்சம் இல்ல 2 லட்சம். விவசாயிகளுடைய கால்நடைகள் இறந்தா 20,000 30,000. அது கூட கொடுக்க மாட்டான், கெஞ்சணும் போய் அவங்ககிட்ட. அவனுக்கு எல்லாம் கமிஷன் கொடுத்து எல்லாம் கெஞ்சணும். அப்ப அதிகாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்லைங்க, அவங்க எல்லாம் விலங்குகளே சாவறது இல்லைங்க, இவங்களே அடிச்சு கொண்டுட்டு விலங்கு அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. சொல்லட்டும்டா, உணவை உற்பத்தி செய்பவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். என் முன்னோர்கள் வன விலங்குகளிடமிருந்தும் வேட்டையாட, என்னுடைய விளைவைத்த பயிரை அபகரிக்க வரும் கயவர்களிடமிருந்தும் பாதுகாக்க ஆயுதத்தை கையிலேந்தி போர் செய்தார்கள். ஆனா இன்று நாங்கள் எல்லாம் சட்டத்துக்குட்பட்டு ஒரு சட்ட அரசியல் அமைப்பை மதித்து ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு விவசாயம் செய்யறோம். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நிலை என்ன? இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கு. அகல பாதாளத்துல கிடக்குது. விளை வைத்த பயிருக்கு விலை சொல்றதுக்கே அருகதை இல்லை. நம்ம ஒரு பொருளை வளர்த்துறோம், அந்த ஒரு ஆடு மாடை வளர்த்துறோம், அதுக்கு விலையே நம்ம சொல்ல முடியாது. கேட்பவர்களுடைய ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு வந்தாகணும். கேட்டா புரட்டாசின்னுவான், யாருமே கறி சாப்பிடறது இல்லைன்னுவான். இப்படியான சூழல்களை எல்லாம் உருவாக்குவாங்க. யாருமே அரிசியை சாப்பிடறது இல்லையே, எல்லாமே மேகி பீஸான்னு சாப்பிட்றாங்கன்னு. சோ ஒரு பொருளை நம்மிடமிருந்து வாங்கும் போது எதையெல்லாம் சொல்லி விலை குறைக்க முடியுமோ அந்த செயலை செய்வாங்க. அதை அந்த வாங்குறவங்களை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் தான் அதையெல்லாம் முறைப்படுத்தி நெறிப்படுத்தணும். அதிலெல்லாம் தவறி நிற்கும் இந்த அரசாங்கம், ஆளும் தரப்பு. ஏனோ விவசாயிகளை மட்டும் வஞ்சிப்பது என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. நிச்சயமாக இதையெல்லாம் சரி செய்யா விட்டால் ஆளும் தரப்பு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கும். நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய காலத்தில் இந்த கொங்கு பகுதியை சார்ந்த சிவசாமி அவர்கள், மருத்துவர் சிவசாமி, NSP போன்றவர்கள் எல்லாம், NS பழனிசாமி, குப்புசாமி போன்றவர்கள் எல்லாம் முன்னெடுத்துதான் விவசாய சங்கத்தை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கட்டமைத்து 2 MLAக்கள் கூட வெற்றி பெற்றார். எங்க நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கூடச்சேரி மணி என்பவர் கூட MLAவா வந்தார், உழவர் உழைப்பாளர் கட்சின்னு சொல்லி. சோ அப்படியான ஒரு பேர் இயக்கம் மறுபடியும் தோன்ற வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்ற அச்சம் தான் இப்போது நிலவுகிறது. அப்படி ஒரு இயக்கம் தோன்றினால் ஒழிய, தோன்றாத வரைக்கும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக விடிவு காலம் என்பது பிறப்பது கேள்விக்குறிதான். வெறும் 5 லட்சம் கொடுக்குறாங்க. இறந்தவர்கள் எல்லாம் பெண்கள். அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? எல்லாம் வயதான பெண்கள் இல்ல, 40-45 வயது மதிக்கத்தக்க பெண்கள் இறந்து போறாங்க. அந்த குடும்ப பாரத்தை சுமக்கும் வயதில் அவங்க இல்ல. அந்த குழந்தைகளுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் வெறும் 5 லட்சம் ரூபாய். எதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கூட ஆகாது. இப்படி ஒரு நிலையை இந்த ஆளும் தரப்பு செய்திருப்பது என்பெல்லாம் அசிங்கத்தின் உச்சம். அந்த விவசாய குடும்பத்திலிருந்து அவர்களுக்கெல்லாம் அரசு பணி கொடுத்தாலே ஒழிய இதை விட வேற எதுவுமே தவறாக இருக்காது. சாராயம் குடிச்சிட்டு சாவறான், அவன் குடும்பத்தில் இருக்கவனுக்கெல்லாம் அரசு பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு கூத்தாடியை பார்க்க போய் கரூர்ல எல்லாம் கூட்டத்துல நெருங்கி சாவறான், அவங்களுக்கு எல்லாம் 50 லட்சம் நிதி கொடுக்குறான். அந்தந்த கட்சிக்காரன் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டி போட்டு அப்பா விவசாயிகள் செத்து போறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் கூட மறந்துடாதீங்க. உங்க குடும்பத்திலும் விவசாயிகள் இருந்தார்கள் என்பதை மட்டும் நினைவில் ஊர்ந்து கொள்ளுங்கள். அப்படியான இந்த பிரச்சனைக்கு திரு ரவிக்குமார் அவர்கள், கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் மற்றும் நமது நிலம் நமதே என்ற விவசாய அமைப்பின் நிறுவன தலைவருமான திரு குமர ரவிக்குமார் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறி அவர்களை நேரில் சென்று சந்தித்து அங்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த காணொலியை தான் பின்வருமாறு இணைத்திருக்கிறோம். காலதாமதமாக இந்த விடயத்தை கொடுத்தாலும் இது இந்த பகுதிக்கான விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்துக்கான ஒரு காணொலியாகவே கருதி இதை வெளியிடுகிறோம். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிருங்கள். இதுவே எங்கள் வேண்டுகோளாய் உங்களிடம் வைக்கிறோம். நன்றி.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்து போனதுக்கு இந்த அரசு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. கரூரில் கூட்டத்தில் விதிப்பட்டு சென்று இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட 41 பேர் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி அனல் மின் நிலையத்தில் 800 அனல் மின் நிலையத்தில் அஸ்ஸாம் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த 4 பெண்கள் வயலில் வேலை செஞ்சுருக்கும் போது மின்னல் தாக்கியவர்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. அரசாங்கத்தோட நிலை என்ன? அரசாங்கம் என்ன விரும்புது? இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு நீதி இருக்கக்கூடிய 5 லட்சத்தை வழங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தமிழ்நாடு வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும். அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் விவசாய சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவிலங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அது வல்லாது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தை போல ஒரு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். அது கேட்டிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்கிறோம். அரசாங்கத்தினுடைய நிலையும் அரசியல் கட்சியினுடையும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி சம்பந்தமில்லாத செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயத்தில் செத்து போன எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு 10 லட்சம் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுது. இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்ல அத்தனை கட்சியும் கேட்கறனால எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஏன் மற்ற கட்சியெல்லாம் குறவு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். இதுக்கு இந்த பாக்கி 5 லட்சத்தை அவங்க உடனடியாக கொடுத்துடணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற அரசியல் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே விவசாய பணிகளில் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீட்டு ஓய்வு அந்த குடும்பத்துக்கான ஓய்வு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு வெறுகாபுரி